விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவன் கோயில், முருகன் கோயில் மற்றும் கடைக்கோயிலில் இன்று திருவாதிரை திருநாளை முன்னிட்டு ஆருத்ரா தரிசன விழா கோலாகலமாக நடைபெற்றது. திருவாதிரை திருநாளை முன்னிட்டு சிவகாசி சிவன் கோயிலில் ஸ்ரீ விஸ்வநாதர் சுவாமி மற்றும் ஸ்ரீ விசாலாட்சி அம்பாளுக்கு அதிகாலை முதலே சிறப்பு அபிஷேகங்கள், அலங்கார பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து சிறப்பு மலர் அலங்காரத்தில் ஸ்ரீ விஸ்வநாதர், ஸ்ரீ விசாலாட்சி, பிரியாவிடை சுவாமிகள் பூத்தேரில் எழுந்தருளினர். இதேபோல் சிவசுப்பிரமணியர் கோயிலிலிருந்து நடராஜர், சிவகாமி அம்பாள் சுவாமிகளும், கடைக்கோயிலிலிருந்து ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் மற்றும் ஸ்ரீ மாரியம்மன் சுவாமிகளும் தனித்தனியாக சிறப்பு பலவண்ண மலர்களால் அலங்காரத்துடன் திருத்தேரில் எழுந்தருளினர். 3 கோயில்களிலிருந்தும் புறப்பட்ட 3 சிறுதேர்கள் 4 ரதவீதிகளில் வலம் வந்து ரதவீதிகள் சந்திக்கும் முக்கிய இடத்தில் ஒன்றாக நிறுத்தப்பட்டு சிறப்பு தீபாராதனைகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. தேர்களில் எழுந்தருளிய சுவாமிகளை தரிசனம் செய்ய சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழா ஒழிட்டு ஆங்காங்கே அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா நடைபெறும் பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. திருவாதிரை திருநாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த பூத்தேரோட்ட விழா பக்தர்களின் பக்தி முழக்கத்துடன் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அடியவர்க்கு பூர பண்டாரம் வழங்கி